கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கூட எனக்கு நியாயம் கிடைக்கல. அந்தனால ஆதங்கத்தில் தான் நான் வெளியிடுறேன். 2 வருஷமா நான் சமூக சேவை செஞ்சுட்ருக்கேன். கலை, கல்வி, தற்காப்பு கலை, விளையாட்டு இதில் எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதை நான் இலவசமாக எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் 2 வருஷமா. ஒரு பெண்ணுக்கும் மரியாதை கிடையாது. அதே சமூக சேவைன்ற ஒரு இதுக்கும் மரியாதை கிடையாது. கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் என்னுடைய மனு கொடுத்த பொழுதும் மரியாதை கிடையாது. இந்த காணியம்பாக்கம் உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறதுன்னு வருஷத்தில் ஒரே நாள் தாங்க கிளாஸு. அப்படி கிளாஸ் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு முடிச்சிடுவாங்க. இதுதான் 2 வருஷமா நான் பார்த்து நடந்துட்டுருக்கு. நான் எத்தனை நாள் கற்றுக் கொடுத்தாங்க? கராத்தே கிளாஸு எத்தனை நாள் எடுத்துருக்காங்க? 2 நாள் தான் கட்டாங்க. அதோட யார் கட்டாங்க? அதுக்கப்புறம் சொல்லிட்டு 9th அது கூட எத்தனை நாள்? 2 நாள். 2 வருஷமா இலவசமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் தற்காப்பு கலையை. இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 50 பசங்க தற்காப்பு கலை நல்லா செய்வாங்க, பெண் பிள்ளைங்க. அந்த ஒரே ஆசையினால தான் நம்ம ஊர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ட்டு நான் தற்காப்பு கலைக்கு என்னுடைய ரெஸ்யூமை 1.5 மாதமாக எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். தலைமை ஆசிரியரும் பிடி சாரும் உங்களுக்கு கொடுக்காம நாங்கள் யார் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறோம், வச்சுக்கோங்கன்னு என்னை 4 தடவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சதுனால நான் ஸ்ட்ரைட்டாக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போனேன். அவர்கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்தேன். அவரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. பெண்ணு ஒரு சின்ன பசங்களோ இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கிட்ட கற்றுக் கொடுக்கறது வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலைகள் அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, பெண்ணுக்கு எல்லாமே எதிராக இருக்குது. அதனால தாங்க நான் பெண்களை வந்து நல்லா தைரியமாக துணிச்சல் ஆக்கணுன்ட்டு நான் இன்றைக்கி வரையும் எனக்கு நீதி கிடைக்கலைங்க. என்ஓசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு கூட அந்த எச்எம்மும் பிடி சாரும் சொல்லலை. இந்த பெண் பிள்ளைங்களுக்கு இன்னுமேலும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னா என்ன மாதிரி பெண்ணுங்க வந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இல்லை, நீலாம் தேவையில்ல, நாட்டுக்கும் தேவையில்லை, எங்களுக்கும் தேவையில்லைன்ட்டு இது மாதிரியா தலைமையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உயர் அதிகாரிகள், அது முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் எப்படி கையை விரிச்சா நாங்கள்லாம் எங்கே போய் நிற்கிறதுங்க? சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாடு அரசும் சரி, இந்த தலைமை ஆசிரியரும் சரி, எங்களை மாதிரி நான் 2 வருஷமாக வேலைக்கே போகாமல் இந்த சமூக சேவை மட்டுமே குறிக்கோளாக செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கெல்லாம் வருமானமே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது மாதிரி துரோகம் செஞ்சது எங்கள் வயிற்றறிச்சியில் கொட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது.